நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்டா. ஸோ இன்னைக்கு என்ன செஞ்சு தர போறீங்க? பேச்சுலர்ஸ்க்கு வந்துட்டு இடியாப்பம், மசாலா இடியாப்பம். ஓகே ஓகேயா. இன்னொன்று வந்து ப்ராக்கலி ஃப்ரைட் ரைஸ். ப்ரோக்கலி என்னோட ஃபேவரட். மசாலா இடியாப்பம் ரெடிமேடாக கிடைக்கிறது கடையில். அதை நீங்கள் வாங்கி அப்படியே பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா இந்த வெந்நீரில் போட்டு ஊற வச்சு பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ எண்ணெய் கொடுங்கப்பா. கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை 2 போடுறேன். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசி முக்கு. வெங்காயம் கொடுத்துருங்க. கடுகு வெடிச்சுட்டு இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை கொடுங்க. தனியா பொடி, மஞ்சள் பொடி, காரப்பொடி, தக்காளி, தேவையான உப்பு போடலாம்ப்பா. சேவையிலே ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கலந்துட்டு தேவைன்னா நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்க. தக்காளி நல்லா மசிய வதக்கிடணும். இதில் கேரட், பீன்ஸ்லாம் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி 3 போட்டிருக்கோம்.
கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இந்த கரிகாலாம் வதங்கட்டும். 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேவையை இதில் ஆட் பண்ணினோன்னா கரம் மசாலா அப்படி போட்டோன்னா ரெடி. நல்லா ஜோராக வதங்கிட்டு இதில் கொஞ்சம் கரம் மசாலா அப்படி போடலாம். கொத்தமல்லி சேவை கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கும் ரைத்தா அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லைன்னா கூட நான்லாம் வந்து ஆமாம், அது எல்லா மசாலாவும் இதுலேயே இருக்கிறதுனால அப்படியே சாப்பிடலாம். ஆனால் நான் வந்து இஞ்சி பூண்டு மட்டும் போட மாட்டேன், பாக்கி எல்லாம் இது பண்ணிப்பேன். ஆனால் அட் த சேம் டைம் இதில் இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். தேங்காய் போட்டு இதே மாதிரி கரிகாலாமல் போட்டு மசாலா இல்லாமல் போட்டு தேங்காய் திருவல் போட்டு அது ஒயிட் கலரில் இருக்கும். அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னொரு தடவை பண்ணித்தரேன்ப்பா. ஓகேம்மா. இடியாப்பமில் பல விதமாக பண்ணலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது அது. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அனுப்பிச்சுடுவேன். இது ரெடிப்பா. இதில் நம்ம கேரட் பட்டாணி பீன்ஸ் தான் போட்டிருக்கோம். குடமிளகா இல்லாமல் போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ப்ராக்லி ரைஸ் பண்ணலாம்ப்பா. எண்ணெய் கொடுத்துருமா. பூண்டுமா, இஞ்சி ரெண்டு ரெண்டுமே வந்து இது பேஸ்ட்டாக போடாதீங்க, இந்த மாதிரி ஃபைனாக திருகிட்டு போடுங்க. சரி. இது நல்லா வறுபடணும். இதில் காரத்துக்கு என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிளகு பொடி தான். ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இது வெங்காயம். ப்ராக்கலி கொடுப்பா. உப்பு, ப்ராக்லிலாம் வந்து ரொம்ப நாள் வேக விட்டுறாதீங்க. அது அப்புறம் ஒரு மெஷி ஆகிட்டுனா நல்லா இருக்காது. இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் எப்பயுமே ஹாஃப் பாயிலில் தான் இருக்கணும். மிளகு பொடிமா. இந்த ப்ரொக்கோலி ரைஸ் வீட்டில் யார் ஃபேவரட் தான்? அது பிடிக்காத வேலை கிடையாதுப்பா, எல்லாருக்கும் பிடிக்கும்.
நான் இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறா ப்ராக்கலி அவசியம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஃபார்மில் ப்ராக்கலி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்குமே பிடிக்கும். இந்த ஹாஃப் பாயில் பண்ணி அதை இது பண்ணி சாப்பிட்றதுன்றது, இந்த மாதிரி மிளகு பொடி மட்டும் போட்டு சாப்பிடுவேன். ப்ரொக்கோலி அது ஹெல்த்துக்குமே வேறு லெவல். ஆமாம் இல்லைம்மா, நீங்கள் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்லலாம் போனீங்கன்னா முதல்ல இப்போ இருக்க போர்டில் முதல்ல எழுதி போட்டிருக்கிறதே ப்ராக்கலி பற்றி தான் எழுதிட்டுருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் ப்ராக்கலி சாப்பிடுங்கோ, கேன்சர் ப்ரிவென்டிவ் அது. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தாள் ரைஸ் ஆட் பண்ணலாம்ப்பா. சோயா சாஸ். ஸோ ஒரு நாள் மலாய் ப்ரொக்கோலி. ப்ராக்கலி இதுதான் கண்டிப்பாக. ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தூவினோன்னா தயார். சோயா சாஸ்லாம் நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சோம்னாலும் நிறைய நாளைக்கு கெட்டு போகாது. இத்தினூண்டுதுக்கோசரம் வாங்கணுமான்னு யோசிக்கவே வேண்டாம். நல்லா 1 or 2 years ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்கும். நம்ம எத்தனை தடவை யூஸ் பண்ணுறோமோ அத்தனை தடவை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ப்ராக்கலி ரைஸ் ரெடி. மசாலா இடியாப்பம் ப்ராக்கலி ரைஸ்ப்பா. தேங்க்யூம்மா. ஸோ அம்மா ரெண்டுமே சூப்பரான ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நம்ம பேசின மாதிரி எதுவுமே வேண்டாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. அவ்வளோ பிரமாதமாக இருக்குமா. இதுக்கு தான் நான் ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் இருந்தேன். வேறு லெவல். தேங்க்யூ. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, நிறையா நீங்கள் ஒன்றும் யூஸ் பண்ணல பொருட்கள் கூட, கம்மியான இன்க்ரீடியன்ட் தான். டேஸ்ட் வந்து வெறும் அந்த பெப்பர் அதோட எதையும் கலக்காமல் இருந்ததே டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக. ஆனால் இஞ்சியும் பூண்டும் அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருவோம். அது இஞ்சி பூண்டு விழுது போட்டேன்னா இந்த மாதிரி டேஸ்ட் வராது. ஓகேம்மா. ஸோ ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. ஒரு கடாய் எடுத்து எண்ணெயை விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு அது எல்லாமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேருங்கோ. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கோ. தனியா பொடி, மஞ்சள் பொடி, காரப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துருங்கோ. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கோ. அதுலேயே உப்பையும் சேர்த்துட்டு நல்லா 2 minutes வதக்கிட்டு அப்புறம் கேரட், பீன்ஸ், பட்டாணி தண்ணீர் தெளித்து கொஞ்ச நாள் மூடி வச்சு வதக்குங்கோ. அதுக்கப்புறம் நல்லா திறந்துட்டு கரம் மசாலா தூள், கொத்தமல்லி, சேவை இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவி பரமாறினா மசாலா இடியாப்பம் தயார். ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு பூண்டு, இஞ்சி ரெண்டையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுலேயே வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்கோ. ப்ராக்கலியும் ஆட் பண்ணி உப்பு போட்டு மிளகு பொடி போட்டு நல்லா வதக்கிடுங்கோ. அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கோ. அதில் ரைஸ் ஆட் பண்ணுங்கோ. அப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவி பரமாறினா ப்ராக்கலி ரைஸ் ரெடி.
ஓகே யூஸ், இன்றைக்கு அம்மா நமக்காக சூப்பராக 2 ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.